ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி தீபாவளி முன்னாடி நாளுங்க. காலையில் எந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தகை செய்யலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குங்க. மாவெல்லாம் ஆல்ரெடி ஆட்டி எடுத்து வச்சுட்டு அதை வேகவும் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு சந்தகை பிழிஞ்சிட்ருக்கோம். இது எடுத்ததையும் வந்துட்டு நம்ம எப்பயுமே சந்தகை அப்படின்னு செய்யும்போதே அதுக்கு தேங்காய் பால் எடுத்து சர்க்கரை வேணாலும் போட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் இனிப்புக்கு. இன்றைக்கி லெமன் சந்தகை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருந்தோம். சரி, இது ஒரு பக்கம் ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே புழிஞ்சிட்டுருக்கவே இன்னும் கொஞ்சம் மீதி மாவில் இட்லி செட்டில் வேக வச்சுருக்கு. அது வெந்துறதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த சைடு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு. எப்பயுமே சந்தகத்தையெல்லாம் செய்யும்போது நிறைய வெங்காயம் போட்டு செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் இன்றைக்கி வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன். இந்த சைட் சந்தகை பிழிஞ்சு வச்சதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப சின்ன சில்லாக தான் இருந்துச்சு. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 எலுமிச்சை பழத்தை எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சாச்சுங்க. சரி, இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு உளுந்து வடை சுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உளுந்து வந்து ஆல்ரெடி ஊற போட்டிருக்கோம், வெள்ளை உளுந்து. அதுவும் ஊறி ரெடியாக இருக்குது. இந்த சைட் வந்துட்டு பொடி பொடியாக வெங்காயம், இஞ்சி, மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளவே இந்த சைடு நான் வந்து ட்ரெஸ் அயன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அயன் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அந்த சைடு அத்தை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ சந்தகை வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு, லெமன் சந்தகை. அடுத்ததான் வந்து உளுந்து வடை எடுத்து போட்டோன்னா அப்படின்னா சூடாக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தையும் வந்து ஆட்டி எடுத்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, அப்படியே கூடவே குருமிளகு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. நம்ம இன்றைக்கி வந்து எந்த விதமான சோடா உப்பும் வந்துட்டு சேர்க்கலாம். இதில் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது, கிரிப்பாகவும் இருக்கும் நமக்கு பிடிக்கிறதுக்கு. அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சந்தகைக்கு வந்துட்டு இந்த உளுந்து வடை காம்பினேஷன் வேறு லெவலாக இருந்துச்சுங்க. சரி, நம்ம வந்து இதை செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டதுமே வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சுங்க. ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கே வந்து ஒரு 11 மணியெல்லாம் ஆகிடுச்சு. காலையில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வேலையெல்லாம் இருந்துச்சு, முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. இப்போ கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலையெல்லாம் அதில் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி உளுந்து வடை மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போயுமே அந்த மாதிரி தான் செய்வோம். சரி, இன்றைக்கி அப்படியே சின்ன சின்ன போண்டாவாக சுட்டுலாம் இந்த உளுந்து மாவில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு பார்த்துட்ருக்கோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கும்போதே வந்துட்டு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டே வந்துட்டு இனி அடுத்த அடசலும் வந்துட்டு நம்ம போட்டுட்ருக்குறோம். கொஞ்சம் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்குதுங்க அந்த வெள்ளை சந்தகை போட்டு சாப்பிட்றதுக்காக. அடுத்த நாள் தீபாவளி அப்படிங்காட்டியும் இன்றைக்கி ஒரு பிளான் இருந்துச்சு, சின்ன பிளான். சரி, கொஞ்சம் நேரத்தில் இதை நம்ம வந்து ஒரு ஈவினிங் இல்லை வந்து ஆஃப்டர்நூனே வந்து மாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தது. பட் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம ஒரு 5 o'clock தான் வந்துட்டு மாமா வீட்டுக்கு ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இதை அப்படியே வந்து எடுத்தாச்சுங்க. எடுத்து போட்டுட்டு இப்போ அப்படியே டிஃபன் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சந்தகை அதுக்கு இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா முதல்ல வந்துட்டு எப்பயுமே எனக்கு சர்க்கரை போட்டு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் சந்தகையில். அதனால் வந்துட்டு கரும்பு சர்க்கரை இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் சந்தகை கூட கரும்பு சர்க்கரையும், லெமன் சந்தகை கொஞ்சம், அதுக்கப்புறம் உளுந்து வடை, இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்ததாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெடி ஆனதுக்கப்புறமா மாமா வீட்டுக்கு கிளம்புறலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி போயிட்டு சும்மா விசிட் பண்ணிவிட்டு வரதா ஒரு 3 வீடு இருந்துச்சு. மாமா வீடு கேரளாவில் தான் இருக்குது. அப்போ அங்கே போயிட்டு அங்கே ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 5:15 ரீச் ஆகிட்டோம். வீடு பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப கேரளா வீடு அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தெரியும். நிறைய பூச்செடிஸ்லாம் வந்துட்டு வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் போய் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருந்தேன். சில செடிகள்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த சைடில் இருக்க பூ கூட பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட் டின்னர் வந்துட்டு அங்கேயே முடிச்சாச்சுங்க. அங்கே சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா இன்னும் பெரியம்மா வீடு, இன்னொரு மாமா வீடு எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரீச் ஆகும்போது கரெக்டாக வந்துட்டு ஒரு 10 ஆகிடுச்சு. வர வழியில் வந்துட்டு நம்ம பட்டாசெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்ருக்கோம்.
அடுத்த நாள் தீபாவளி அப்படிங்காட்டியும் ரோடெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே பிஸியாக தான் இருந்துச்சு. நாங்கள் வர்றது கொஞ்சம் லேட் ஆகிட்டா அப்படிங்காட்டியும் பரவாயில்ல, ஓரளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப சூப்பராகவே என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு பிஸியாக இருந்துச்சுங்க ரோடு. இப்போ வந்து ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு ஒரு 10 o'clockலாம் ரீச் ஆகிட்டு அடுத்த நாள் எழுந்திரிச்சு எப்பயும் போல் நம்ம தீபாவளியை செலிப்ரேட் பண்ணியாச்சு. நான் தீபாவளி எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த தீபாவளி உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.